இது தொடர்பாக பேசுவதற்காக பத்திரிகையாளர் ஐயநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயநாதன், வைகோ எவ்வளவோ சோதனைகளை பார்த்திருப்பார். அரசியல் ரீதியாகவும் சரி, கட்சியை வளர்ப்பதிலும் சரி, பல தேர்தல் தோல்விகளை கண்டவர். இப்போ கட்சிக்குள்ளேயே சொந்த மகனே ஒரு போட்டியா உருவாயிருக்காரா? கட்சிக்குள்ள ஒரு பிளவை நோக்கி மதிமுக பயணிக்கிறதா? இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் ஏற்படாதுன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இதுல குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் என்ன அப்படின்னம்னா, நீண்ட காலமாக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு மல்லை சத்யா தம்பி, இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா துரை வைகோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அவருடைய செயல்பாடு வந்துட்டு திருப்திகரமா தான் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அவசியம் மதிமுகவிற்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர்கள் ரெண்டு பேருக்குள்ள ஏன் இப்படி ஒரு முரண் வெளிப்பட்டுச்சு அப்படின்றத வந்துட்டு பார்த்து அதை வந்துட்டு களைய வேண்டிய ஒரு பொறுப்பு வந்துட்டு அண்ணன் வைகோ கிட்ட தான் இருக்கு. அண்ணன் வைகோ தான் இதை வந்துட்டு ரொம்ப ஆழமா பரிசீலனை பண்ணி இந்த பிணக்கை வந்துட்டு நீக்க வேண்டும் தான் நான் பாக்குறேன். இது வந்துட்டு ஒரு விதமான ஒரு ஈகோ டசல் மாதிரி தான் தெரியுது. இல்ல, வைகோ இதை ஆரம்பத்திலே உணர்ந்திருப்பார்ல, மூத்த நிர்வாகிகளை அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிற அறிவுறுத்தல்லாம் துரை வைகோ கொடுத்திருப்பாரு தானே? துரை வைகோக்கு நிச்சயம் கொடுத்திருப்பாரு. ஆனா அந்த செயல்பாட்டுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள், அந்த மூத்தவர் இளையவர் அப்படின்ற ஒரு விடயம் எப்போதும் அரசியல்ல வந்துட்டு ஒரு நெருடலாவே இருக்கும். அது தீர்க்கணும் அப்படின்னு வரும்போது சில நேரங்களில் தீர்க்க முடியாத அளவுக்கு கூட போகலாம். இதுல வந்துட்டு வாரிசு அரசியல் அப்படின்லாம் சொல்லி நம்ம எதையும் பேசுறதுக்கு இல்லை. ஏன்னா பெருவாரியான மதிமுகவினுடைய தொண்டர்கள் வந்துட்டு ஐயா திருப்பூர் துரைசாமி போன்றவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாருமே வந்துட்டு துரை வைகோவை ஏத்துக்கிட்டாங்க. துரை வைகோவனுடைய செயல்பாடும் கட்சியை வளர்ப்பது அப்படின்றதுல வந்துட்டு நல்லதா இருக்கு. அவர் இன்னைக்கு ஒரு எம்பியாவும் இருக்காரு. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா, வைகோ அண்ணனோட சேர்ந்து எல்லா விதமான தமிழ்நாடு சந்தித்த பிரச்சனைகளில் எல்லாம் வந்துட்டு முழுமையாக ஒத்துழைப்பு தந்து நின்று அதற்காக வந்துட்டு பிற அரும்பாடுபட்டவர் தான் மல்லை சத்யா. எனவே ஒருத்தர் இன்னொருத்தருக்காக டிஸ்பென்சபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. they are both indispensable. அந்த இடத்துல இருந்துட்டு அதான் சொல்ல வர, இது வந்துட்டு தீர்க்கறதுக்கு வந்துட்டு வைகோவால தான் முடியும். வைகோ அதை தீர்க்கணும். இதுல வந்துட்டு திரு துரை வைகோ வந்துட்டு அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் டாக்டிக் மாதிரி இதை ஒரு முடிவெடுத்ததை வந்துட்டு ஏற்க முடியல. ஏன்னா அது ஒரு கட்சியினுடைய ஒரு நீண்ட கால ஒருத்தரை பார்த்து அவர் வந்துட்டு கட்சியை குறை சோறுவதில் சுகம் காண்கிறார் அப்படின்னு சொல்ற வந்துட்டு பொதுமக்கள் மத்தியில் அவர் விடுத்துள்ள அந்த அறிக்கை பொதுமக்களுக்கு என்ன தெரியும்? இப்ப நமக்கு என்ன தெரியும்? என்ன அது சுகம் கண்டார் அப்படின்றது? அப்ப எப்படி இதை பேசுறது, எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? அப்ப மதிமுக அதனால பலம் இழக்காதா? அப்ப மதிமுகவை பலம் இழக்கக்கூடிய ஒரு செயலை செய்யலாமா அவர் முதன்மை செயலாளர் இருக்கிறவரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. நன்றி ஐயநாதன், இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.